ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கோழி லிவர், கோழியோட ஈரல் தான் பார்க்க போகிறோம், சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறேன்னு நீங்களும் சேர்ந்து வாங்க பாருங்கள் என்ன பண்ணுறோன்ட்டு. ஸோ இப்போ வாங்க, நம்ம வந்து ஈரல் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். திரும்பவும் வந்து இதில் வந்து எந்த ஒரு வைரஸும் கிருமிகள் இல்லாமல் அதெல்லாம் வந்து சாகிற அளவுக்கு ரொம்ப சுத்தமாக கழுவணும் அப்படின்றதுக்காக உப்பு போடுறோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், லெமன் புழிஞ்சு விட்றோம். இதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி ஊற்றுறோம். அந்த பாருங்கள், இப்போ சுடுதண்ணி ஊற்றுறோம். இதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருந்து மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டு வச்சுருந்து க்ளீன் பண்ணணும். திரும்ப அப்படியே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த லெமனை புழிஞ்சிட்டு அந்த லெமனையும் இதில் போட்டாச்சு. ஏன் அப்படின்னா அந்த பச்சை கவிச்சி ஸ்மெல்லாம் இருக்காது இப்படி க்ளீன் பண்ணால். அதனால் ஊற வச்சு நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெங்காயம் க்ளீன் பண்ணுறோம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். மசாலா பேஸ்ட்டு மெயினாக வந்துட்டு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோவுக்கு வந்து சாப்பாட்டில் எல்லா சாப்பாட்லேயும் சேர்த்து சாப்பிட்றீங்களோ அவ்வளோவுக்கு வந்து உங்களுக்கு நல்லது. சாப்பிட்டா அது மட்டும் கிடையாது, நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 hour 1 hour டைம் கிடைக்கலாம் கூட, ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணுங்கள், நடங்க. உடம்புக்கு நீங்கள் எவ்வளோக்கு சாப்பிட்றீங்களோ அதை விட உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வாங்க மக்களே, நம்ம வந்து இதை வந்து எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு வந்து நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் ஈரலை. அதையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து செய்ய போகிறோம். நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது வந்து என்னென்ன தேவை அப்படின்றதுனால தான் வந்து இது எல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து மெயினாக வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போடுவோம். அது போக வந்து இஞ்சி பூண்டும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இதுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத நான் வந்து முழுசாக ஃபஸ்ட்லேருந்து இதை வந்து எடுத்து காமிக்கணும் அவங்களுக்கு அப்படின்றனால தான் வந்து இவ்வளவும் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். வாங்க, நம்ம இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, இந்த தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இதை இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போட்டு ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரைவாக அடித்து அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே வந்து பச்சை மிளகா இது எல்லாம் போட்டு நம்ம வந்து திரும்பி ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இதை போட்டோம், அதாவது வந்து ஈரலை போட்டோம், கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல. அந்த ஈரலையும் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கிட்ட பிறகு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துற வேண்டியதான். மசாலாவோட வந்து பாருங்கள், சிக்கன் மசாலா, மிளகாப்பொடி எல்லாம் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு தூள் எல்லாம் போட்டிருக்கேன். அதுலேயே வந்து உப்பும் சேர்த்துருக்கேன். உப்பையும் வந்து அது கூடயே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாம் போட்டு கிண்டிட்டோம். மசாலா எல்லாம் போட்டு கிண்டியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தக்காளிலாம் போட்டு இப்போ வந்து தக்காளிலாம் போட்டு கிண்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு கிண்டிட்டு மூடி வச்சிட்டோம். மூடி வச்சுட்டு எடுத்தாச்சு. இப்போ எடுத்து பார்த்தா நல்லா அந்த தக்காளியோட இறங்கின தண்ணி ஊற்றலைன்னா, நான் தண்ணி சேர்க்காமல் தக்காளியோட சாறு மட்டும்தான் அதில் இறங்கியிருக்கு. லைட்டாக தொக்கு மாதிரி, கிரேவி மாதிரி. இதுதான் வந்து இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கோழி ஈரல் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து இப்போ மூடி வச்சு எடுத்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கான பக்குவத்தில் இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இதை. பயங்கரமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, நீங்கள் எவ்வளோக்கு இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்து போட்டு பண்ணுறீங்களோ சாப்பிட்றீங்களோ செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இது எப்படி க்ளீன் பண்ணுறதோ உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்ப்போம், செம்மையாக இருக்கும். நானும் வந்து எல்லாருக்குமே வந்து இது மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லா இது மாதிரி எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னாங்க. நீங்களும் வந்து வீட்டில் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கடையாக போட்டு ஒரு தள்ளுவண்டியாக போட்டு கூட சேல் பண்ணலாம். வாங்கிட்டு வந்து பிளேட்டு ஒரு 40 ரூபா 50 ரூபான்னு கூட ஒரு பவுலில் வந்து பண்ணலாம்.
ஸோ ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி காய்ஸ். ஓகே பாய். வாங்க மக்களே, போட்ட கோழி ஈரல் போட்டு கழிச்சு சாப்பிட்லாம். இந்த இருக்குது பாருங்கள், தெரியுதா? இந்த பக்கம் பாருங்கள், தெரியுது. செம்மையாக இருக்குது. செம்ம மசாலா காரம், ஸ்பைசி, 5 பூண்டுலாம் போட்டு செம்மையாக இருக்குது. வேறு லெவல். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி காலி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். வேறு லெவல். மை காட். नेक्स्ट टाइम एक बॉटल पानी का काम किया सापन बोला